நான் Xpulse வந்து சர்வீஸ் விட போகிறேன். கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஆச்சு. இப்போ தான் அந்த மேனுவல் புக்கில் பார்த்தேன். அலைன்மெண்ட் பார்த்துட்டு பின்னாடி புது டயர் போட்டுற போகிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஃபுல் ஆஃப் ரோடிங் மாதிரி ரெடி பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். இந்த வாட்டி வந்து பில்லில் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பில்லில் வந்து ஒரு சின்ன கோளாறு ஆயிடுச்சு. Hello friends, welcome back to my channel. I hope you guys all are doing absolutely fine. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா Xpulse வந்து சர்வீஸ் விட போகிறேன். கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஆச்சு. இப்போ தான் அந்த மேனுவல் புக்கில் பார்த்தேன். வண்டி வந்து ரொம்ப பரிதாப கண்டிஷனில் தான் இருக்குது. பட் ஆனால் இந்த வாட்டி வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டு இப்போ கம்மிங் சாட்டர்டே வந்து ஒரு ட்ரிப் ஒன்று போகிறோம். அந்த ட்ரிப்புக்காக தான் இப்போ வண்டி ரெடி பண்ணுறேன். பின்னாடி டயரும் சேஞ்ச் பண்ணுவீங்க பாருங்கள். பின்னாடி டயரில் எதுவுமே இல்லை, ஃபுல்லாக தேஞ்சு போயிடுச்சு. அதே மாதிரி செயின் ஸ்ப்ராக்கெட் புதுசு வாங்கிட்டேன். ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட்டும் சேஞ்ச் பண்ணணும், டயரும் சேஞ்ச் பண்ணணும், ரெண்டையும் சேஞ்ச் பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு வாட்டி வந்து வீட்டுக்கு வந்து லைட்டாக ஒரு மிஷின், ஏற்கனவே ஒரு ஸ்ப்ரே கன் மிஷின் வந்து ப்ரொமோஷனில் கொடுத்துருந்தாங்கல்ல, அதை வச்சுட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் செவுத்துக்கு வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்குன்ட்டு அதை பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தேன். அந்த டைமில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டி வந்து ஜன்னலுக்கு வெளியே இருந்தனால அதை கவனிக்கவே இல்லை. ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கேன், ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக போட்டு விழுந்துச்சிங்க பாருங்களேன். இந்த டாட் டாட் டாட்டாக இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே டாட் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இனிமேல் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து ஒரு வாட்டர் வாஷ் பண்ண சொல்ல, அவங்க ஏதோ ஒரு இது வச்சுருப்பாங்க, அந்த பஃபிங் போடுற ஒரு இது ஒன்று வச்சுருப்பாங்க. அதை போட்டு கொஞ்சம் தேய்ச்சாச்சுன்னா கம்ப்ளீட்டாக அது வந்துடும். சரி வாங்க இப்போ எத்தனை போய்ட்டு வண்டியை விட்டுட்டு வருவோம். ஏன்னா இப்போ 8:30 ஆயிடுச்சு. இப்போவுமே வெயில் எப்படி அடிக்குது பாருங்கள் பின்னாடி. அதனால் வந்துட்டு வேலைக்கு ஆகாது. போயிட்டு வர சொல்ல கேபில் போட்டு ஏசி போட்டு வந்தால் தாங்க வேலைக்கு ஆகும். பாருங்கள், நான் கேமரா ஆன் பண்ண சொல்ல எனக்கு ஸ்வெட் ஆகல, அதுக்குள்ளே எவ்வளோ ஈரமாயிடுச்சு. சரி வாங்க இப்போ எடுத்துன்னு கிளம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளம்பலாம் சர்வீஸ் சென்டருக்கு. இந்த சர்வீஸ்க்கு அடுத்த சாவி மாற்றிட்டேன். இப்போ வண்டி எவ்வளோ ஓடி இருக்குன்னா 29,465 ஓடி இருக்குங்க. இப்போ லாஸ்ட்டு சர்வீஸ் எப்போ பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு சர்வீஸ் வந்து 27,683 பண்ணியிருக்கேங்க. 12th மந்த்து பண்ணேன், 26/12/2022. 6 மாதம் ஆயிடுச்சுங்க, 5.25 மாதம். சப்பா, ஏன்னா இந்த வண்டி அட்வென்ச்சரில் வந்து நிறைய ட்ரிப் கண்டினியூஸாக போயிட்டே இருந்தனால வந்து இந்த வண்டியை வந்து கண்டுக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். இப்போ இந்த வண்டியில் ட்ரிப்பு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, அதனால் சரி வண்டியை ஒரு பக்காவாக ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ டாட்டாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இந்த ட்ரிப்பு போயிட்டு வந்து தான் இந்த டாட்டெல்லாம் கிளியர் பண்ணணும். சரி இப்போ வண்டி எடுத்துன்னு கிளம்பலாம். வண்டி வார்ம் அப் ஆயிடுச்சு. ஓகே ரைட், 9 மணிக்கு சர்வீஸ் சென்டரில் வண்டியை விட சொன்னாங்க. இப்போ மணி என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே 9:10 ஆயிடுச்சு. இந்த வெயிலுக்காக போயிட்டு ஃபேனு கீழே நிற்க வேண்டியது இருக்குங்க. ரெடியாக சொல்ல வெறுத்துருது, ரெடி ஆகணுன்னே மறுபடியும் ஃபேனு கீழே போய் நிற்க வேண்டியது இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் செயினுக்கு வந்து லைட்டாக தொடச்சிட்டு ஆயில் ஊற்றினேன், மறுபடியும் வெறுத்து போச்சு. இந்த வெயிலோட பெரிய போராட்டமாக இருக்குது. சரி டக்குன்னு ஒரு 4 நாள் ட்ரிப்பை போயிட்டு வருவோம் தான் பிளான் போட்டு இப்போ கிளம்புறோம். சாட்டர்டே கிளம்புறோம். இன்றைக்கி வந்து டியூஸ்டேவா, இன்றைக்கி வண்டி கொடுத்தேன்னா மேபி இன்றைக்கி ஈவினிங் கொடுத்துருவாங்க, இல்லைனா நாளைக்கு கொடுப்பாங்க. ஸோ நாளைக்கு கொடுத்தாங்கன்னா, நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு கொடுத்தாங்கன்னா வெனஸ்டேவா, தேர்ஸ்டே வந்து வண்டிக்கு வந்து பின்னாடி டயர் சேஞ்ச் பண்ணிட்டு 2 வீலும் வந்து அலைன்மெண்ட் செக் பண்ணுங்க. அலைன்மெண்ட் பார்த்துட்டு பின்னாடி புது டயர் போட்டுற போகிறேன். அதுக்கப்புறம் செயின் ஸ்ப்ராக்கெட்டும் மாற்றிட போகிறேன். நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் சரி, நிறைய பேர் வந்து நீங்கள் டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஆனால் ஒரு வாட்டியும் வந்து வண்டியை கழட்டி நீங்கள் டயரு அந்த மாதிரிலாம் பண்ண மாதிரி காட்டவே இல்லையே கேட்டிருந்தாங்க. நான் நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து இது வரைக்கும் போக சொல்ல எதுவுமே ஆகலை, பஞ்சர் எதுவும் ஆகலை. அதனால் வந்து எனக்கு அந்த வேலையே இல்லை. நான் வேணால் வந்து உங்களுக்கு டயர் எப்படி ஈஸியாக கழட்டி மாட்டுறது, பஞ்சர் போடுறது எப்படின்னு வேணால் நான் ஒரு வீடியோவில் மேக் பண்ணி போடுறேன், பின்னாடி டயர் சேஞ்ச் பண்ண சொல்ல அப்படின்னு சொன்னேன். அதில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து, அண்ணா நான் உங்களுக்கு வந்து டயர் அனுப்புகிறேன், பின்னாடி டயர் அனுப்புகிறேன், நீங்கள் அதை கழட்டி மாட்டுற வீடியோ போடுங்கன்னாரு. அவர் அதுக்கப்புறம் வந்து டயர் இன்னும் அனுப்பலை. ஸோ நம்ம வந்து இப்போ ட்ரிப் இமீடியட்டாக கிளம்புறதுனால வந்து நம்ம டயரை வாங்கி போட்டுடலான்னு இருக்கேன். சிஎட் போடலாமா இல்லை எம்ஆர்எஃப் டயர் வாங்கி போடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர்கிட்ட வந்தாச்சு. ஆக்சுவலாக வண்டியில் என்ன நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னா, ஜென்ரல் சர்வீஸ் தான் மெயினாக. ஆயிலு, ஏர் ஃபில்ட்ரு, ஸ்பார்க் ப்ளக்கு இதெல்லாம் மாற்றிடணும். மெயின் கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போர்லேருந்து ஒரு கேஸ்கெட்லேருந்து லைட்டாக ஆயில் லீக் ஆகுதுங்க. ஸோ சர்வீஸ் விட்டு நம்ம எல்லாம் வாட்டர் வாஷ்லாம் பண்ணி க்ளீனாக தொடச்சி வச்சுருந்தோம்னா, ஒரு 500 கிலோமீட்டர் ஓட்டினோடனே அந்த இடத்துல லைட்டாக வந்து அந்த ஃபின்ஸ் வரும்ல, அந்த ஃபின்ஸில் வந்து ஆயில் லைட்டாக ஸ்ட்ரெயின் ஆகின மாதிரி இருக்கும். அந்த அழுக்கு படிஞ்சு அந்த ஆயில் ட்ராப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து போரோட கேஸ்கெட்டும் ஹெட்டோட கேஸ்கெட்டும் ரெண்டையும் சேஞ்ச் பண்ண சொல்ல போகிறேன்.
அதை சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் ஆயில் சேஞ்சு, ஏர் ஃபில்ட்ரு புதுசு போட சொல்ல போகிறேன். ஸ்பார்க் பிளக் நல்லா இருந்தால் அதே வச்சுக்கலாம். அதே மாதிரி பின்னாடி டிஸ்க் பேடும் செக் பண்ணணும். ஏன்னா ஃப்ரண்ட் வந்து லாஸ்ட் டைம் தான் புதுசு போட்டேன். இந்த டைம் நம்ம மாற்ற தேவையில்ல. நம்ம வந்து பின்னாடி மட்டும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸ் சென்டர் ரீச் ஆயாச்சு. அந்த போர்லேருந்து ஆயில் லீக் ஆகுதுன்னு சொன்னேன்ல, ஸோ அந்த ஆயில் எப்படி லீக் ஆகுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். டோருக்கு பாருங்கள். ஸோ இந்த பார்ட்டு கேஸ்கெட் சேஞ்ச் பண்ணணும், இந்த பார்ட் கேஸ்கெட்டு, ஸோ இந்த கேஸ்கெட், இந்த 3 கேஸ்கெட்டும் சேஞ்ச் பண்ணிடலான்னு இருக்கேன். இந்த 3 நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சுன்னா அந்த ஆயில் பிரச்சனையே இருக்காதுங்க. அதே மாதிரி வண்டியில் எவ்வளோ ஆயில் இருக்குன்னே தெரில. கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு சர்வீஸ் விட்டு. ஆனால் கிலோமீட்டர் ஓடினது என்னமோ கம்மி தான், 3000 கிலோமீட்டருக்கு கம்மியாக தான் ஓடி இருக்குது. அதே மாதிரியே நான் அப்போவுமே டயர் காட்டினேன், அது ரொம்ப இருட்டில் இருந்தது. இப்போ பாருங்கள், ஒன்றுமே இல்லை, பேட்டர்னே இல்லை. அதனால் புது டயரும் வாங்கிட்டு கம்ப்ளீட்டாக இந்த வாட்டி முடிச்சுட்டு ட்ரிப்பை சூப்பராக போயிட்டு வந்துடலாம். இல்லைங்க, சர்வீஸ் முடிச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மா ஒரே சவுண்டாக இருக்குது. ஜென்ரேட்டர் மோட்டர் ஓடுதுன்னு நினைக்கிறேன். நம்ம கீழே சர்வீஸ் சென்டர் வரைக்கும் கீழே வரைக்கும் போயிட்டு எல்லா கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டு இப்போ தான் வெளியே ஏறுறேன். கேபு புக் பண்ணியாச்சு. கேப் ரொம்ப பொறுமையாக வருதுங்க டிராஃபிக்கில். இன்னொரு 10 மினிட்ஸ் ஆகும்னு நீங்கள் கேபு 3 மினிட்ஸ் காட்டுது. ஆனால் ஒரே இடத்துல தான் ரொம்ப நேரம் இருக்குது, மூமெண்ட்டே இல்லை. சரி, கேப் வரட்டும், வந்தோடனே கிளம்பலாம் வீட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வண்டி சர்வீஸ் விட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி சர்வீஸ் பில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 4000லேருந்து ஒரு 5000 ரூபா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆயிலே வந்து 1300 1400 கிட்ட ஆகிடுச்சு ரேட்டு. அதே மாதிரி ஏர் ஃபில்ட்ரு, ஸ்பார்க் பிளக்கு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு மாற்றணுன்னா மாற்றுறேன்ட்டாங்க. டிஸ்பேட்லாம் எதுவுமே மாற்ற வேண்டியது இல்லையா. அதே மாதிரி அந்த போர் ஹெட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதில் வந்து அந்த கேஸ்கெட் மாற்றணும். ஸோ அதெல்லாம் மாற்றிடுறேன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டு வாங்கியாச்சு, புதுசு வாங்கியாச்சு. அதே மாதிரி டயர்ஸ் வந்து இன்றைக்கி போய் பார்த்துருவேன். வண்டி வந்து நாளைக்கு ஈவினிங் தரேன்னாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி காலையிலே போய் விட்டது தான். அந்த போர்லாம் கழட்டி வேலை பார்க்குறனால வந்துட்டு அந்த கேஸ்கெட் பண்ணுறதுனால வந்து டைம் கொஞ்சம் ஆகும்னாரு நம்ம நண்பர். சரி ஓகே, எனக்கு நாளைக்கு ஈவினிங்குள்ளே கொடுத்துருங்க. ஏன்னா நாளான்னைக்கு நான் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டு டயர்லாம் மாற்றுறது நான் வீடியோ எடுக்கணும். அதை எடுத்து முடிச்சா தான் வந்துட்டு நம்ம வந்து சாட்டர்டே வந்து ட்ரிப் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு. நாளைக்கு ஈவினிங் கண்டிப்பாக கொடுத்துட்றேன்னாரு. இத்துடன் நாளை சந்திப்போம். பில் எவ்வளோ வருதுன்னு தெரில, பார்க்கலாம். ஏன்னா போன வாட்டியே வந்து பில் வந்து டிஸ்பேட் மாற்றினால நம்மளுக்கு ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த வாட்டி டிஸ்பேட்லாம் எதுவும் மாற்ற வேண்டியதில்லை. மற்றபடி அந்த ஸ்க்ளெச் கேபிள்லாம் எரிஞ்சே போயிடுச்சு. அந்த சைலன்சரில் பட்டு அந்த ஸ்க்ளெச் கேபிள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸ்க்ளெச் கேபிள் மாற்றணும். ஸோ சில்லற வேலையெல்லாம் இருக்குது, நீங்கள் விட்டுட்டு போங்க, நான் கம்ப்ளீட்டாக பார்த்து வச்சிடுறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லிப்பு ஒன்று தருவாங்களா, அந்த ஸ்லிப்பை வாங்கவே இல்லைங்க. ஸ்லிப்பை வாங்காமலே நான் அப்படியே வந்துட்டேன். சரி ஓகே, நம்மளால் தான் நான் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி வாங்க, நாளே அப்படியே சந்திக்கலாம். ஓகே, பை. The next day. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓலா ஆட்டோ புக் பண்ணேன். ஓலா ஆட்டோவில் வந்துட்டு ஏடா உடமா என்னென்னமோ நடக்குதுங்க. ஆக்சுவலாக வந்து சர்வீஸ் சென்டர்லேருந்து கால் பண்ணாங்க, தூங்கிட்டு இருந்தேன். வண்டி ரெடி ஆகிடுச்சின்னாங்க. ஓலா புக் பண்ணால் ஓலா வந்து 2 வாட்டி புக் ஆகி 2 வாட்டி ஆட்டோமேட்டிக்காக அது கேன்சல் ஆகுது. எப்படின்னே தெரில. நான் ஒரு வாட்டி தான் புக் பண்ணேன். அது வண்டி டிரைவர் வேறு யாருக்கோ மாற்றி விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபைனலாக ஒரு ஓலா ஆட்டோ வந்துட்டுருக்கு. அதே மாதிரி நம்மளோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அமௌண்ட் வந்து 3149 போட்டிருக்காங்க. அநேகமாக இது மாற்றிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது மாற்றணும்னு சொல்லியிருந்தாங்க, 4 கோன் பால் செட் மாற்றணுன்னாங்க. மேபி அதை மாற்றிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம வந்து சர்வீஸ் சென்டர் போய்ட்டு வண்டி எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் வந்தாச்சு, வண்டி எடுத்தாச்சு. ஆக்சுவலாக வண்டியோட பில் அமௌண்ட்டை நான் உங்களுக்கு வீட்டில் போய் காட்டுறேன். அதே மாதிரி நம்ம இந்த ஹெல்மெட் ஷாப்பில் வந்து ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங் இருக்குல்ல, இங்கே வந்து ஹெல்மெட் வந்து உள்ளே வந்து ஒரு ஸ்டட்ஸில் வந்து இன்பில்ட்டு இன்டர்காமோட ஹெல்மெட் ஒன்று வச்சுருக்காங்க. அதை போய்ட்டு அப்படியே ஒரு சின்ன கிளிப் மட்டும் எடுத்துகிட்டு இப்போ அப்படியே நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை வெளியே எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஐயா போங்கண்ணே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுங்க. ஃபுல் டிராஃபிக் டைம். அதே மாதிரி இப்போ ஒரு 2-3 ட்ரிப்பு தாங்க வண்டி வந்து இந்த கண்டிஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஃபுல் ஆஃப் ரோடிங் மாதிரி ரெடி பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஆஃப் ரோடிங் எப்படின்னா வந்து போரை வந்து கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணிவிட்டு, அது மெக்கானிக் நம்ம ஃப்ரெண்டு அவர் சொன்னார், என்னடா பின்னாடி பிரேக்கில் அடிச்சிட்டிங்களா லூப்பு, ஐயோ பின்னாடி இதில் டிஸ்கில் அடிக்க வேணான்னு அடிச்சிட்டாங்க, ஸ்டக் ஆகுது.
ஆக்சுவலாக வந்து அவர் மெக்கானிக் வந்து அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வாங்க ஃப்ரண்ட் ஃபஸ்ட்டு கீரை போட்டு நீங்கள் ஸ்க்ளெட்ச் இப்படி பாப் பண்ணிங்கன்னா போதும், செம்மையாக வீலிங் ஆகும், அந்தளவுக்கு நம்ம பவர் பண்ணிடலான்னாங்க. சரி ஓகே, நம்ம ஒரு கோவா ட்ரிப்பும் இந்த வண்டியில் தான் பிளான் வச்சுருக்கேன். எல்லாமே இந்த வண்டியில் ஒரு 3 ட்ரிப்பை பிளான் 4 ட்ரிப்பு இருக்குது. ஸோ 4மே இதில் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வண்டியை தூக்கின்னு போயிட்டு நேராக ஆஃப் ரோடிங்க்கு தேவையான மாதிரி செட் பண்ணிடலாம். ஓகே நில்லுங்க, நான் வீட்டுக்கிட்ட போயிட்டு அந்த பில்லை உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் அந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா 3200 எம்ஆர்பி போட்டிருக்கு. எப்படியும் ஒரு 3100 3000க்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். கிடைக்கலாம் 3000க்கு. இன்டர்காமோட வந்துடுது. பேட்ரி பேக்கப்லாம் எவ்வளோ நேரம்னு தெரில. பட் ஆனால் நான் கொஞ்சம் நேரம் அதில் போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தேன், நல்லா கிளியராக இருந்தது. இந்த பேஸ்லாம் அவ்வளோவா இல்லைங்க. சிட்டி யூஸில் ஃபோன் எடுத்து கையில் வச்சு இப்படி காற்றுக்குள்ளே ஹெல்மெட்டுக்குள்ளே இப்படி உள்ளே சொருவி வச்சு பேசுகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்மெட்டை வாங்கியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது பாட்டு ஃபோன் வந்தால் அழகாக அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மெயினாக வந்து இந்த மாதிரி ஹெல்மெட் வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெலிவரிலாம் பண்ணுறாங்களே அவங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோனை வந்து இங்கே மவுண்ட்டில் மாட்டியாச்சா, இப்படியே கால் பண்ணி அப்படியே ஹெல்மெட் மூலமாக அப்படியே பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு பெட்டராக இருக்கும் அந்த ஹெல்மெட். ஆனால் அந்த இன்டர்காமோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்கும்னு தெரில. ஸ்டட்ஸில் போட்டிருக்காங்க. மேபி ஓரளவுக்கு அந்த 1400 1500க்குலாம் ஒரு இன்டர்காம் இருக்கும்ல, ரொம்ப பேசிக்கான இன்டர்காம். சைடில் அந்த ஸ்பீக்கர் வச்சுட்டு இப்படி ஒரு சின்ன பைப் மாதிரி வரும், அதுலேருந்து ஃப்ரண்ட்டில் ஸ்பீக்கர் இருக்கும்ல, அந்த மாதிரி இன்டர்காமே வந்து 1300லேருந்து 2000 2500க்குலாம் இருக்குது. பட் ஆனால் இது ஹெல்மெட்லேயே வந்து இன்பில்ட்டாக வந்துடுறதுனால வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஹெல்மெட் மாட்ட சொல்ல. ஏன்னா அந்த இன்டர்காமில் வந்துட்டு 1700 800லாம் வாங்குகிற இன்டர்காமில் நம்மளோட ஹெல்மெட்டில் வந்து ஃப்ரண்ட் சைடில் தான் வந்து அந்த ஸ்பீக்கர் வந்து நிற்கும் நம்ம வாய் பக்கத்தில். இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்மெட்டுக்குள்ளே எல்லாமே போயிடுதுல்ல. ஸோ அதனால் அந்த பிரச்சனை இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இந்த மெட்ரோ ஒர்க்கில் இந்த டிராஃபிக்கில் மாட்டிட்டு 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க நந்தனத்துலேருந்து போரூர் வர்றதுக்கு. ஐயோ போதுன்னு ஆயிடுச்சுங்க வண்டி ஓட்டி. இந்த வாட்டி வந்து பில்லில் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பில்லில் வந்து ஒரு சின்ன கோளாறு ஆயிடுச்சு. அது வந்து நான் உங்களுக்கு வீட்டில் போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்ட்டு. ஆக்சுவலாக என்னென்னா 2 இது நான் பண்ணவே வேணான்னு, அந்த 2 இது அவங்க சர்வீஸில் பண்ணவே இல்லை. ஆனால் வந்து அந்த ஜாப் கார்டில் மென்ஷன் பண்ணி வச்சுருந்துருக்காங்க, அதுக்கான பில் போட்டுட்டாங்க. அது ஆக்சுவலாக ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் தான். ஆக்சுவலாக சர்வீஸ் எடுத்தவர் வந்து அதில் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் போய் காசை கட்டிட்டேன். அதனால தான் இந்த பிரச்சனையே. நில்லுங்க, இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த பில்லு மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக அந்த டிஎல்எஃப் டிராஃபிக்கு போரூர் பட் ரோடு எல்லா டிராஃபிக்கையும் தாண்டி ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ அந்த பில்லில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2 இது தப்பாக போட்டிருக்காங்க. அது உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட பில்லு. டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3149 ஆயிருக்கு. இதில் ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து செயினை க்ளீன் பண்ண சொல்லலை. ஏன்னா ஆக்சுவலாக வந்து நம்மளோட புது செயின் வந்து இது இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம ரோலானோட செயின் வாங்கிட்டேன் நான், பிராஸ் செயின். பட் ஆனால் இவங்களை வந்து செயின் க்ளீன் பண்ண வேணான்னு சொன்னேன். பட் செயின் க்ளீன்னு போட்டு 135 ரூபா 70 காசுன்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக அவங்க இதில் போடுறது போல். அதே மாதிரி ரியர் வீலு டேம்பர் ரப்பர் இருக்குல்ல, இது வந்து நீங்கள் வந்து எனக்கு பேக்கெட்டோடு கொடுத்துருங்க, வண்டியில் மாட்டாதீங்கன்னு. ஸோ இதுக்கு ஒரு 110 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 246 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. இதை வந்து நான் வந்து அவங்கக்கிட்ட டேம்பர் ரப்பர்லாம் இப்படி தான் நான் கேட்டிருந்தேன், கவரில் கொடுங்க வண்டியில் மாட்டாதீங்கன்னு. ஆனால் வண்டியில் மாட்டலை, ஆனால் பில்லில் முட்டை போட்டு வச்சுருக்காங்க. இப்போ டேம்பர் ரப்பர் இது இருக்குது, நம்ம செயின் ஸ்ப்ராக்கெட் மாட்ட சொல்ல இதை சேஞ்ச் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து 3149. இப்போ இதில் வந்து எனக்கு 246 வந்து அவங்க லெஸ் பண்ணணுங்க. அவ்வளோதான். இந்த 246 இப்போது அடுத்த சர்வீஸில் வந்து அவங்க லெஸ் பண்ணிடுறேன்ட்டாங்க. இந்த வீடியோ வந்துட்டு இப்போது செயின் ஸ்ப்ராக்கெட்டை நான் மாட்டியே அப்டேட் பண்ணலான்னு தான் பார்த்தேன். பட் ஆனால் இது எவ்வளோ லென்த் வந்திருக்குன்னு தெரில. அதனால் நான் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இல்லைனா வந்து பின்னாடி டயர் சேஞ்ச் பண்ணிட்டு வீல் அலைன்மெண்ட் பார்க்கணும். அந்த வீல் அலைன்மெண்ட் வந்து லைட்டாக ஒரு ஃப்ரண்ட் வீல்லையும் சரி பேக் வீல்லையும் சரி ஒரு 2-3 இடத்துல பெண்ட் இருக்குது. அந்த வீல் அலைன்மெண்ட் எடுக்கணும். அது ஒரு செப்பரேட் வீடியோ போட்டுடுறேன். டயர் எப்படி கழட்டி மாட்டுறது, பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி இதுதான். டயர் எப்படி கழட்டுறீங்க, எப்படி டியூப்லாம் எடுத்து நீங்கள் பஞ்சர் போடுறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. நான் டயர் கழட்டுற ப்ராசஸ் காட்டுறேன். ஏன்னா என் வண்டியில் எதுவும் பஞ்சர் எதுவும் இல்லை இது வரைக்கும். டயர் கழட்டிட்டு எப்படி டியூப்லாம் வெளியே எடுத்து மாட்டுறதுன்னு சொல்லி அந்த ப்ராசஸ் வேணால் அது தனியாக போடுறேன். செயின் ஸ்ப்ராக்கெட் மாட்டுற வீடியோவும் அது செப்பரேட்டாக உங்களுக்கு போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல்லைக்கான டங்குன்னு ஒரு ரெடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in another video soon. Bye bye. Take care, my dear lovely friends. Bye.